அரசியலிலும் சினிமாவிலும் எப்போதும் ஜாலியாகவே இருப்பதாக நடிகர் சரத்குமார் கலகலப்பாக பதிலளித்துள்ளார். சொல்லுங்க சார். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா நீங்க அரசியல்லையும் இருக்கீங்க, சினிமாவிலையும் இருக்கீங்க. அதான் சரத்குமார் ஸ்பெஷாலிட்டி. ஜாலியா இருக்குல்ல, எல்லாமே ஜாலியா பதில் சொல்லிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியா போயிட்டு இருக்கேன். பஸ் ஒரு குழப்பம் இல்லை, எனக்கு சொல்றது எதுவுமே குழப்பம் கிடையாது. நீங்க அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அது அந்த ட்ராக்ல போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பார்லிமெண்ட் நடந்ததுல இருந்து பேசுவேன். 4000 வருஷம் பாபா இருக்கும்போது சரத்குமார் கூடாது என்னங்க நீங்க டைட்டில் வேணா போட்டுக்கோங்க. ஆமா, நான் எப்பவுமே யங் தான் பாஸ், வயசு ஆகாது எனக்கு. இப்போ அங்கிள்னு சொன்னதே நான் வந்து ஆட்சி பண்ண தெரிய போறேன். ஆமா சார் சொல்ல முடியாது. ஆலியா வந்து பெரிய என்னோட ஹீரோயின் நடிச்சாலும் நடிக்கும். சார் இப்போ சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ண போறோம், அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு. அவங்க சிறந்த நடிகை, எத்தனையோ லாங்குவேஜ்ல ஹீரோயினா கேரக்டர் அடிச்சா கலக்கிருக்காங்க. அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா, வேற என்ன காரணம்? எனக்கு தெரியாது சார். எனக்கு அரசியலும் தெரியாது, காரணமும் தெரியாது. எனக்கு வந்து நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொன்னா ஐ வுட் கால் ஒன்லி ராதிகா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.